பெங்களூர்ல தமிழர்கள் வாக்களிக்கலாம் என்றால், மும்பையில் இருக்க தாராவில தமிழர்கள் வாக்களிக்கலாம் என்றால், தமிழகத்தில் பீகாரிகளும் வாக்களிக்கலாம், யூபி வாலாக்களும் வாக்களிக்கலாம். இதுல என்ன தவறு இருக்கு? இந்தியர்கள் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம். இந்தியர் அல்லாதவர்கள் இந்தியாவில் எந்த இடத்திலும் வாக்களிக்க முடியாது, கூடாது. இல்ல விஜய் உள்ள வர்றாரா அப்படிங்கிற கேள்விக்கு நோன்னு பதில் சொல்லல. அதே நேரத்தில் என்டிஏவை விரிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கறதையும் அவர் சுட்டிக்காட்டு. அப்படின்னா விஜய்க்கான ஒரு கதவை என்டிஏ திறந்து வைத்திருக்கிறது அப்படிங்கறத அமித்ஷா ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். தமிழ்நாட்டுக்கு வருகிறது எஸ்ஐஆர். எஸ்ஐஆரின் நோக்கம் என்ன? வணக்கம் நண்பர்களே. இந்த எஸ்ஐஆர்னதும் அப்படியே எதிர்கட்சிகள் மிரண்டு போயிருக்கு. அப்படி மிரள்ற மாதிரி அதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இத தெளிவா புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம், இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். நோக்கம் நம்பர் 1, வாக்காளர் பட்டியலில் இந்தியர் அல்லாத வெளிநாட்டவர் இருந்தால் அவர்களது பெயர்கள் நீக்கப்படும். 2, வாக்காளர் பட்டியலில் இருந்து இறந்தவர்கள் பெயர்கள் முழுமையாக அகற்றப்படும். 3, தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்து வேறு மாநிலங்களுக்கோ வேறு நாடுகளுக்கோ சென்றுவிட்ட வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படும். 4, ஒரே வாக்காளர் பெயர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இடம்பெற்றிருந்தால் அவர் தற்போது வசிக்கும் தொகுதியில் மட்டும் வாக்களிக்க வகை செய்யப்படும். மற்ற தொகுதிகளின் வாக்காளர் பட்டியலில் இருந்து அவர் பெயர் நீக்கப்படும். ஒரு வாக்காளர் எங்கு குடியிருக்கிறாரோ அதற்குரிய சட்டசபை தொகுதிக்கான வாக்காளர் பட்டியலில் தான் அவரது பெயர் இருக்க வேண்டும். சட்டம் இவ்வாறுதான் சொல்லுகிறது. மாறாக சொந்த ஊரில் அவரது பெயர் இருந்தால் அது நீக்கப்படும். சென்னை உள்பட பல்வேறு நகரங்களில் வசிப்பவர்கள் தங்களது பெயரை சொந்த ஊரிலிருந்து நீக்கி வசிக்கும் இடத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் நிலை உருவாகும். எனவே குடிபெயர்ந்த வாக்காளர்கள் தங்கள் அடையாள அட்டையில் முகவரி மாற்றம் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். இதன் மூலம் தமிழகத்தில் வேலை பார்க்கும் பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வெளி மாநில தொழிலாளர்கள் தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. சோ இதுதான் எஸ்ஐஆருடைய நோக்கம். இந்த நோக்கத்துல குறைபாடுள்ள நோக்கம்னோ தவறான நோக்கம்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா, இந்த இறந்து போனவருடைய பெயரை மெனக்கெட்டு யாரும் போய் இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவது அப்படின்னு எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்ல. நாமே நம்ம வீட்டுல பார்த்தோம். அப்போ இறந்தவர்கள் பெயர்கள் அந்த வாக்காளர் பட்டியல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது நீக்கப்படணுமா இல்லையா? இப்போ ஒருத்தர் டிரான்ஸ்பர் ஆறாரு ஒரு ஊர்ல இருந்து இன்னும் பல இடங்களுக்கு போயிட்டே இருக்காரு. அப்போ ஒருத்தருடைய பேர் 4-5 தொகுதியில இருக்கு. ஏதேனும் ஒரு தொகுதியில் தான் அவர் வாக்களிக்க முடியும். அவர் தற்போது எந்த இடத்துல எந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில வேலை பார்த்து வசித்து வருகிறாரோ அங்கதான் வாக்களிக்க முடியும். அப்போ மற்ற தொகுதியில அவர் பேர் இருக்கிறது தவறு இல்லையா? இப்ப அதை சட்டபூர்வமா நீக்கிறதுக்கான முயற்சியை அந்த வாக்காளரே எடுத்திருக்கணும். யாரும் நம்மள அந்த மாதிரி செய்யறதே கிடையாது. இப்ப அந்த முயற்சியை தேர்தல் ஆணையம் செய்ய போகிறது. இதுல என்ன தப்பு இருக்கு? நாம செய்ய வேண்டிய வேலையை தேர்தல் ஆணையம் செய்கிறேன் என்று சொல்லுகிறது. இதுல தவறான நோக்கம் என்ன இருக்கு? எதற்காக எதிர்க்கணும்? ஏதோ எஸ்ஐஆர் ஒரு பெரிய பூதம் போல ஏன் சித்தரிக்கணும்? அதிலும் குறிப்பா திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஏன் எதிர்க்கணும்? எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணமும் இல்லை. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி இறந்து போனவங்க, அப்புறம் இதே போல புலம்பெயர்ந்தவர்கள், அவங்க எல்லாம் வாக்களிக்க போறதே இல்லை. ஆனா பேர் இருக்கும். இதை யூஸ் பண்ணி தில்லுமுள்ளு செய்து இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இறந்தவர்கள் பெயரில் புலம்பெயர்ந்தவர்கள் பேர்ல யார் யாரோ ஓட்டு போட்டு போயிடுவாங்க. இப்ப இதை வச்சு பல கட்சிகள் சர்வை பண்ணிட்டு இருந்தது. இப்ப அந்த கட்சிகளுடைய சர்வைவல் பாதிக்கப்படும். அதனாலதான் இதை நம்பியே அரசியலை நடத்தி வந்த பல்வேறு கட்சிகளுடைய வயிற்றில் புலி கரைக்கப்பட்டு இருக்கிறது. பயந்து போயிருக்காங்க, நர்வஸ் ஆயிருக்காங்க. மற்றபடி நீங்க கரெக்டா யோசிச்சீங்கன்னா இதை வரவேற்று இருக்கணும். ஒவ்வொருத்தரும் இதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது நல்ல விஷயம். ஆனால் அந்த மட்டுக்கு எஸ்ஐஆர் அதிமுக அதிகாரப்பூர்வமாக வரவேற்று இருக்கிறது. இதற்காக அதிமுகவை நாம் பாராட்டியாக வேண்டும். ஆனால் வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்குவதற்கான சதிதான் இது என திமுக தரப்பு சொல்கிறதே. சரி, இப்போ இந்த எஸ்ஐஆர்ல இடம்பெறுவதற்கு முன்பே 2024 லோக்சபா தேர்தல் முடிந்த பிறகு கோவை லோக்சபா தொகுதியில் மட்டும் 1 லட்சம் வாக்காளர்களை காணவில்லை அப்படின்னு
அண்ணாமலை தரப்பு புகார் கூறலையா? அது எப்படி நடந்தது? அதை விட வெறும் 100 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்துல 2021 தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்த சென்னை டி நகர் தொகுதியினுடைய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணா ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். அல்ல, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, 13,000 அதிமுக ஆதரவாளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டுள்ளன அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அல்ல, எப்படி நடந்தது? அப்பெல்லாம் எஸ்ஐஆர் இருந்ததா? அப்ப இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் உண்மையில சதி. எஸ்ஐஆர் மூலமா இந்த விஷயம்லாம் அம்பலமாகி விடுமோ அப்படிங்கிற பயம் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஆக்சுவலா இப்போ சத்யநாராயண சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்து இருக்கிறான்னு சொன்னேன். அவர் தாக்கல் செய்த மனுல அவர் என்ன சொல்லி இருந்தாருங்கிறத பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சொல்றாரு, 1998ஆம் ஆண்டு டி நகர் தொகுதியில 2,08,349 வாக்காளர்கள் இருந்த நிலையில 30 ஆண்டுகளுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு வெறும் 36,656 வாக்காளர்கள் மட்டுமே கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளனர். அதாவது இத்தனை வாக்காளர், 36,000 சொச்ச வாக்காளர்கள் மட்டுமே அதிகரித்துள்ளனர். மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப கரஸ்பாண்டிங்காக வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை. இதில் எனக்கு சந்தேகம் உள்ளது என்று அவர் தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அவர்தான் அந்த 2021 தேர்தலில் வெறும் 100 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார். இப்ப இந்த மனு சென்னை உயர் நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தப்போ, இப்ப இது தொடர்பா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு நீதிபதி கேட்டப்போ, தன்னுடைய தரப்பை கூறிய தேர்தல் ஆணையம், தமிழகம் உள்பட தேர்தலை சந்திக்க உள்ள மாநிலங்களில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் தொடங்கும் என்று அறிவித்தது. அதுல இருந்துதான் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டாக டெவலப் ஆச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ இந்த குறைபாடுகளை களைவதுதான் எஸ்ஐஆருடைய நோக்கம், வேற எதுவும் கிடையாது. இப்போ ஒருத்தரே 4 இடத்துல இருந்தா 4 இடத்துலயே அலோவ் பண்ணுவாங்களா? ஒரு இடத்துல அவர் ஓட்டு போட முடியும். அப்படின்னா மிச்சம் 3 இடத்துல அவர் பெயரை பயன்படுத்தி வேற யாராவது ஓட்டு போட வாய்ப்பு ஏற்படாதா? அப்போ திருட்டுத்தனமாக வாக்களிப்பதுங்கிறது எப்படித்தான் தடுக்கிறது? அது தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல முயற்சியை மேற்கொண்டால் உடனே அந்த முயற்சியை சந்தேகிக்க வேண்டியது. அதாவது காரணம் என்னன்னா, இந்த விதமான தவறிழைப்பதற்கு தோதான பாதைகளின் வழியாகவே தங்கள் வெற்றியை ஈட்டி வந்த கட்சிகளுக்கு இப்போது பயம் ஏற்படும். அதனால்தான் அவர்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறார். வாக்காளர்களாகிய நாம் எஸ்ஐஆரை வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம். இதுல இன்னொன்னு கவனிக்கணும். இதுவரைக்கும் எஸ்ஐஆருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட எந்த வழக்கிலும் எந்த நீதிமன்றமும் எஸ்ஐஆருக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்கவில்லை. சோ நீதிமன்றங்கள் சப்போர்ட்டே இல்லாத நிலையில இப்ப எதிர்கட்சிகளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. உத்தரவோ தீர்ப்போ பிறப்பிக்க. இப்ப டிஎம்கே எடுத்துக்கங்க. எஸ்ஐஆருக்கு முதலில் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, எஸ்ஐஆரை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது எஸ்ஐஆர் பண்றதன் மூலமா தேர்தல் ஆணையம் தவறிழைத்து விடும், தேர்தல் ஆணையம் ஏதோ சதியில் ஈடுபடுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்திரத்தை உருவாக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இந்த இடத்துல வாக்காளர்கள் தெளிவுக்காக ஒரு விஷயத்தை சொல்றேன். தயவு செய்து எல்லா வாக்காளர்களும் இதை நினைவில் கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்கு அப்படின்னு தனியா ஸ்டாஃபே கிடையாது. தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாநில அரசு ஊழியர்களை பயன்படுத்தித்தான் தேர்தல் தொடர்பான அத்தனை வேலைகளையும் செய்கிறது. அதாவது எலெக்ஷனை கண்டக்ட் பண்றதுல இருந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்பாக செய்ய வேண்டிய ஆயத்த பணிகள் வரை எல்லாமே மாநில அரசு ஊழியர்கள் தான் செய்கிறார்கள். இன்னைக்கு தமிழக அரசு என்பது திமுக கையில் உள்ளது. திமுக அரசுடைய ஊழியர்கள் தான் எஸ்ஐஆர் பணிகளையும் மேற்கொள்ள போகிறார்கள். அப்படிங்கிறப்போ தேர்தல் ஆணையம் தனியா இதுல என்ன தகுடு தத்தம் செய்ய முடியும்? வேண்டுமென்றே அப்படியே பூச்சாண்டி காட்டுறது. ஏன்னா எந்த வாக்காளருக்கும் ஒரு சாதாரண ஒரு காமன் மேனுக்கு தேர்தல் ஆணையத்துக்குன்னு தனியா ஒரு ஸ்டாஃப் கிடையாதுங்கிற தகவலே தெரியாது. ஆனா அவங்க டெய்லி பார்ப்பாங்க, தேர்தலுக்கு தேர்தல் பார்ப்பாங்க. அந்த பூத்துல இருக்கிறவங்களே இது எல்லாம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான். டெய்லி பார்ப்பாங்க, அவங்க ஓட்டு போட்டு போவாங்க. இருந்தாலும் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகாது, இவங்க தேர்தல் ஆணையத்தினுடைய ஸ்டாஃபே கிடையாது, மாநில அரசின் ஊழியர்கள் தானே அப்படின்னு தோணாது. இது இந்த மாதிரி தோணாமல் இருக்குல்ல, இதுதான் திமுக போன்ற கட்சிகளுக்கே முதலீடு. ஜெனரலா சொன்னா வாக்காளர்களுடைய அறியாமை இந்த விதமான கட்சிகளுக்கு முதலீடாக மாறுகிறது. இந்த அறியாமையை போக்கிட்டா போதும், எல்லாருமே தெளிவாயிருவாங்க. எஸ்ஐஆரின் நோக்கம் வடமாநில தொழிலாளர்களை தமிழக வாக்காளர்களாக்கும் முயற்சிதான் என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. அதாவது 1950 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வாக்குரிமைங்கிறது எங்கு செலுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறத தெளிவாக வரையறை செய்கிறது. டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல 2013 அக்டோபர் 17ஆம் தேதி மத்திய அரசுக்கு சொந்தமான பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஒரு ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அப்படின்னு ஒண்ணு வெளியிட்டாங்க.
அதாவது வாக்காளர் என்ரோல்மெண்ட் தொடர்பாக அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் அப்படின்னு அவங்க வெளியிட்டாங்க. அதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த கேள்வியை இங்கிலீஷ்ல நான் முதல்ல வாசிடுறேன், அதுக்கப்புறம் தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்றேன். அந்த கேள்வி, இஃப் ஐ ஆம் ஒர்க்கிங் அண்ட் லிவிங் இன் டெல்லி, கேன் ஐ பி எ வோட்டர் இன் மை நேட்டிவ் வில்லேஜ்? நான் டெல்லியில வாழ்றேன், வேலை பார்க்கிறேன், அப்படிங்கிறப்போ நான் என்னுடைய சொந்த கிராமத்துல வாக்களிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி. இதுக்கு பதில் நோ. இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் டெல்லி and residing there, you are an ordinary resident of Delhi in terms of section 19B of the Representation of the People Act 1950. இத தமிழ்ல சொல்றேன். நீங்க உங்க சொந்த கிராமத்துல வாக்களிக்க முடியாது. நீங்க டெல்லியில வேலை பார்க்கறீங்க, அங்கேயே வசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 சட்டப்பிரிவு 19 சப்செக்ஷன் B இன் படி டெல்லியினுடைய ஆர்டினரி ரெசிடென்ட்டாக கருதப்படுகிறீர்கள். Therefore you can be enrolled at Delhi only. எனவே உங்கள் பெயரை டெல்லியில் இருக்கிற வாக்காளர் பட்டியலில் மட்டுமே தான் என்ரோல் பண்ணிக்கொள்ள முடியும், அதாவது சேர்த்துக் கொள்ள முடியும். நாட் இன் யுவர் நேட்டிவ் வில்லேஜ். உங்களுடைய சொந்த கிராமத்துல நீங்க ஓட்டு போடுற மாதிரி வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியாது. இது எப்போ? மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல மத்திய அரசு வெளியிட்ட frequently asked questionல இப்படி வருகிறது. எந்த சட்டம் படி இப்படி சொல்லப்பட்டிருக்கு? 1950 இயற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இந்த மோடி இயற்றினது கிடையாது. 1950 இருக்கிற சட்டத்தின்படி ஒருத்தர் எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, எங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரோ, அவர் வாழ்கிற இடம் எந்த தொகுதியில் வருகிறதோ அந்த தொகுதியில தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுகிறது. மோடி சொல்லல, பிஜேபி சொல்லல, RSS சொல்லல. 1950 இயற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சொல்லுகிறது. 1950 எந்த கட்சி ஆட்சி செய்தது? இந்த சட்டத்தை கோட் பண்ணி PIB பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ சொல்லியிருக்கே, அது எந்த வருஷம் சொல்லிட்டு? ரெண்டுமே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. அப்படிங்கிறப்போ இப்ப வடமாநிலத்தவர்கள் தமிழகத்திலேயே இருந்து தமிழகத்திலே வேலை பார்க்கறாங்க, அவங்க இங்கேயே வசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வசிக்கிற இடம் எந்த தொகுதிக்குள் வருகிறதோ அந்த தொகுதியின் வாக்காளர்களாகத்தான் அவர்கள் இருக்க முடியும். அவங்க சொந்த ஊர்ல ஓட்டு போடவே கூடாது, ஓட்டு போட முடியாது, அது சட்டபூர்வமாக தவறு. அப்படிங்கிறப்போ SAR மெனக்கிட்டு இவர்களை வாக்காளர்களாக்கவில்லை, இவர்களை அந்தந்த பகுதியின் வாக்காளர்களாக மாற்றி இருப்பது 1950 உருவாக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். அந்த சட்டம் தான் யாருக்கு வாக்களிக்கிற உரிமை உண்டு, யாருக்கு வாக்களிக்கிற உரிமை இல்லை, யார் எங்க வாக்களிக்கலாம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. தேர்தல் தொடர்பான அத்தனையும் அதுதான் தீர்மானிக்கிறது. இந்த சட்டம் அவ்வாறு சொல்லுகிறது. தேர்தல் ஆணையம் தனியா ஒன்னும் சொல்லல. அதனால இவங்க சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க. சட்டத்தின்படி அவர்கள் இங்கேயே வாழ்கிறார்கள் என்றால் இங்குதான் வாக்களிப்பார்கள். பெங்களூர்ல கிட்டத்தட்ட 23 லட்சம் தமிழர்கள் வாக்களிக்கிறார்கள். இந்த SAR வர்றதுக்கு முன்னாலே அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. அவர்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க? அவர்களுடைய வாக்குரிமை அங்க பறிக்கப்பட்டதா? இப்ப தாராவி மும்பையில அங்க மட்டுமே 25 லட்சம் தமிழர்கள் வாக்களித்து வருகிறார்கள். அவர்களுக்கு எப்படி அங்க வாக்குரிமை கிடைத்தது? எந்த சட்டப்படி கிடைத்தது? இப்ப நான் சொன்ன இதே செக்ஷன் கீழே தான் அவங்க வாக்குரிமை பெற்றார்கள். இப்ப அங்க அவர்களுடைய வாக்குரிமையை மறுக்க வேண்டும் என்று யாராவது போராடினார்களா? அதே போலத்தான் இங்கேயும் பெங்களூர்ல தமிழர்கள் வாக்களிக்கலாம் என்றால், மும்பையில் இருக்க தாராவில தமிழர்கள் வாக்களிக்கலாம் என்றால், தமிழகத்தில் பீகாரிகளும் வாக்களிக்கலாம், UP வாலாக்களும் வாக்களிக்கலாம். இதுல என்ன தவறு இருக்கு? இந்திய குடிமகன் இந்தியாவில எங்க வேணாலும் வாக்களிக்கலாம். முன்னால அதுல ஒரே ஒரு விதிவிலக்கு இருந்தது, காஷ்மீர்ல மட்டும் முடியாதுன்னு. இப்ப 370 அப்ரகேஷனுக்கு அப்புறம் அதுவும் நீங்கி போயிட்டு, இப்போ ஒரு தமிழன் காஷ்மீர்ல தொடர்ந்து வாழ்றான், அங்கதான் வேலை பார்க்கறான்னா எதிர்காலத்தில் அந்த தமிழன் காஷ்மீர்ல வாக்களிப்பான். இந்தியர்கள் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம். இந்தியர் அல்லாதவர்கள் இந்தியாவில் எந்த இடத்திலும் வாக்களிக்க முடியாது, கூடாது. இதுதான் விஷயம். வடமாநில தொழிலாளர்கள் தமிழக வாக்காளர்களாக மாறினால் தமிழகத்தின் டெமோகிராபி மாறிவிடாதா? என்ன மாறிடும்? இப்பதான் சொல்லி முடிச்சேன். பெங்களூர்ல 23 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. இப்ப அங்க என்ன டெமோகிராபி மாறிடுச்சு? இப்ப கர்நாடகத்துல தமிழர்கள் ஆட்சி மலர்ந்து விட்டதா? இப்ப தாராவில 25 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னு. இப்ப மும்பையில என்ன, அங்க மராட்டி ராஜ்யம் இல்லாமல் போய்விட்டதா? ஏன் அவ்வளவு வேண்டாங்க. சென்னையில இருக்க பாரிஸ் பக்கத்துல இருக்க சவுகார்பேட்டை எடுத்துக்கோங்க, ஃபுல்லா நார்த் இந்தியன்ஸ் தான். இந்த சவுகார்பேட்டினுடைய ஒரு பகுதி எக்மோர் தொகுதியில வருது, ஒரு பெரும்பாலான பகுதிகள் துறைமுகம் தொகுதியில வருது. இப்ப என்ன அங்க டெமோகிராபி மாறிடுச்சு? அந்த 2 தொகுதியிலும் தொடர்ந்து பெரும்பாலும் திமுக எம்எல்ஏக்கள் தான் வர்றாங்க. 1991 திமுக பட்டும் மோசமான, அதனுடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிக மோசமான தோல்வியை தழுவியது. மொத்த தமிழ்நாட்டில் வெறும் 2 சீட்டு தான் DMK ஜெயித்தது. அதுல ஒரு தொகுதி எக்மோர் தொகுதி, பரிதி இளம் எழுதி ஜெயித்தார். அங்க நார்த் இந்தியன்ஸ் வர்றாங்களே, சவுகார்பேட்டில் ஒரு போர்ஷன் வருது,
இப்ப கழகங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டு விட்டது? ஒரு டெமோகிராஃபியும் மாறாது. இதனால எந்த பாதிப்பும் கிடையாது. சும்மா இதெல்லாம் அப்படியே அள்ளி விடுறது. அப்படி அள்ளி விடுறவங்க என் கேள்விக்கு பதில் சொல்லணும். இப்ப சவுகார்பேட்ல நிறைய நார்த் இந்தியன்ஸ், குஜராத்திஸ், ராஜஸ்தானிஸ் எல்லாரும் இருக்காங்க. இப்ப அதனால அங்க டெமோகிராஃபில என்ன பாதிப்பு ஏற்பட்டது? அதனால கழகங்கள் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டதா? என்ன பெரிய சேதம் ஏற்பட்டு விட்டது? சும்மா அதாவது ஒரு நல்ல விஷயம் தமிழ்நாட்டில் நடந்து விடவே கூடாது. ஒரு நல்ல விஷயத்துக்கான, நல்ல மாற்றத்துக்கான ஏதேனும் ஒரு முன்னெடுப்பு நடக்கிறதுன்னா முதல்ல இவங்க தான் கொடியை தூக்குவாங்க. இதே போல தான் நீட்டுக்கும் கொடியை தூக்கினார். இந்தியாவிலேயே நீட்டை எதிர்த்து கொண்டு இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. பக்கத்தில் இருக்க கேரளா, கர்நாடகா எல்லாமே ஏற்றுக்கொண்டு விட்டது. அங்க இருக்க மாணவர்கள் அத்தனை பேரும் நீட்டை எதிர்கொள்ளுகிறார், துணிச்சலாக எதிர்கொள்ளுகிறார்கள். அது ஒரு மேட்டரே இல்லைங்கிறார். இங்க நீட்டை ஒரு பெரிய பூதம் மாதிரி ஆக்கி மாணவர்களுடைய மன உறுதியை குலைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி என்ன விதமான அரசியல் பண்ணார்? இன்னைக்கு அதே போலத்தான் எஸ்ஏஆர் திரும்ப ஒரு பூதமாக்கக்கூடிய முயற்சி இங்க நடந்து வருகிறது. அந்த முயற்சியை வாக்காளர்கள் முறியடிக்க வேண்டும். பீகார்ல தான் முதல்ல எஸ்ஏஆர் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. பீகார்ல என்ன விதமா திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதுன்னு பாருங்க. பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டன. உடனே இங்க 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்கன்னு ஒரு பூதத்தை கிளப்பிட்டே இருப்பாங்க. இந்த 65 லட்சம் பேருடைய பிரேக்கப் என்னன்னு பார்க்கணும். அந்த 35 லட்சம் பேர் பீகாரை விட்டு வெளியேறியவர்கள். தமிழ்நாடு மாதிரியான எத்தனையோ மாநிலங்களுக்கு எங்கெங்கயோ போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப அவங்க பீகார்லயே கிடையாது. அவங்க எப்பவாவது ஃபங்க்ஷனுக்கு பீகாருக்கு வந்துட்டு போறவங்க. சோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்படி அவங்க எங்க வாழ்றாங்களோ, எங்க வேலை பார்க்கறாங்களோ அங்கதான் வாக்களிக்க முடியும். அதனால பீகார்ல வாக்களிக்க முடியாது. இது ஒண்ணு. அப்புறம் அந்த நீக்கப்பட்ட வாக்காளர்கள்ல 22 லட்சம் பேர் அவங்க செத்து போனவங்க. சோ இறந்து போன 22 லட்சம் பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப அது அறவே நீக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 7 லட்சம் பேர் அவங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளுடைய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தவர்கள். இப்போ அவங்க எங்க வசிக்கிறாங்களோ அந்த இடத்தினுடைய வாக்காளர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். இவ்வளவுதான். இதை தவிர்த்து 1 லட்சம் பேரை அடையாளம் காண முடியவில்லை அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 1 லட்சம் பேர் ப்ராப்பரா விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அவங்க தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. அந்த 1 லட்சம் பேர் சந்தேகத்துக்குரியவர்கள். அவங்க பெரும்பாலும் வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். பீகார் அப்படின்னா அவங்க பெரும்பாலும் ரோஹிங்கியா அகதிகளாக இருக்கலாம், வங்கதேசத்திலிருந்து உள்ள ஊடுருவல்காரர்களாக இருக்கலாம். அவங்க ரொம்ப விவரமா விண்ணப்பிக்கவே இல்லை, எஸ்கேப் ஆயிட்டாங்க. கடந்த காலத்துல அந்த 1 லட்சம் பேருடைய பெயரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. இப்ப அது நீக்கப்பட்டு இருக்கிறது. சோ இது போன்ற ஒரு திருத்தம், சரிப்படுத்தும் முயற்சி நமக்கு தேவையா இல்லையா? இதை ஆட்சியாளர்கள் வரவேற்றிருக்க வேண்டும். எதிர்ப்பது வேதனைக்குரியது. நியூஸ் 18க்கு கொடுத்த பேட்டியில் விஜய் கூட்டணி பற்றி அமித்ஷா கூறியிருப்பதை கவனித்தீர்களா? அமித்ஷா நியூஸ் 18 குரூப் எடிட்டர் ராகுல் ஜோஷிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார். பல்வேறு கேள்விகள் கேட்டே வர்றப்போ விஜய் தொடர்பாக அவர் ஒரு பதில் சொல்றார். என்னன்னா, நாங்கள் என்டிஏவை விஸ்தரிக்க விரும்புகிறோம். விஜய் தொடர்பாக அது எந்த முடிவையும் எங்களுடைய கூட்டணி கட்சிகளுடன் பேசி முடிவு செய்வோம். இன்னைக்கு என்டிஏ, தமிழக என்டிஏவை பொறுத்தளவுல இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபியும் தான் இருக்கு. சோ அப்படின்னா அதிமுக தலைமையோட பேசி முடிவு செய்வோம் அப்படிங்கறத அமித்ஷா கூறியிருக்கிறார். இதே விஷயத்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ராஜகோபாலன் நம்மிடம் சொல்லியிருந்தார். அமித்ஷாவுடைய 60வது பிறந்த நாளை ஒட்டி ராஜகோபாலன் வாழ்த்து தெரிவித்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அதை பார்த்துட்டு அமித்ஷாவே அவர்கிட்ட கால் பண்ணி சில நிமிடங்கள் பேசி இருக்கிறார். அப்போ ராஜகோபாலன் தமிழக நிலவரம் பற்றி பேசிய போது அமித்ஷா சொன்ன பதில், விஜய் சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமி பார்த்துக் கொள்வார், அவர் என்ன முடிவெடுப்பாரோ அதுதான், அதனால நாங்க எடப்பாடி பழனிசாமிட்ட அந்த பொறுப்பை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவரிடம் என்டிஏ உள்ள நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் உள்ள மிஸ்டர் டிவிகேனுடைய தலைவர் விஜய் அவர்கள் வருவாரா என்று கேட்டபொழுது அமித்ஷா அவர்கள் கூறிய பதில் என்ன என்று கேட்டால், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தினுடைய என்டிஏ தலைவர், அவர் செய்யக்கூடிய முடிவு எங்களுக்கு ஏற்கப்படும், அதாவது பாஜக ஏற்றுக்கொள்ளும் திட்டவட்டமாக அறிவித்தார். அந்த ஒரு டோர் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க சீனிவாசன். இப்ப ராகுல் ஜோஷிட்டி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டணி கட்சியோட பேசி நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இல்ல விஜய் உள்ள வர்றாரா அப்படிங்கிற கேள்விக்கு நோன்னு பதில் சொல்லல. இது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் என்டிஏவை விரிவுபடுத்த வேண்டும் அப்படிங்கறதையும் அவர் சுட்டி காட்டுறார். जो भी फैसला हम करेंगे एनडीए के सभी घटक दल साथ में बैठकर करेंगे, ये बात निश्चित है. हम एनडीए को बड़ा करना चाहते हैं. तो आप डिनाई नहीं कर रहे हैं कि इससे बातचीत हो सकता है, चल भी रही हो?
मैंने ये भी नहीं कहा कि बातचीत हो रही है। मैंने ये कहा है जो फैसला करेंगे वो एनडीए के घटक दल साथ में बैठकर करें। அப்படின்னா இதனுடைய பொருள் என்னன்னு நீங்க புரிந்து கொள்ளலாம். விஜய்க்கு எண்டு கார்டு போடவில்லை, விஜய் வரலாம். இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. ராகுல் ஜோஷி ஒண்ணு கேக்குறாரு, விஜயோட ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. யார் வேணாலும் பேசலாம், எல்லோருக்கும் பேசுவதற்கு உரிமை உண்டு அப்படின்னு அமித்ஷா சொல்லுகிறார். कुछ जगहों पे ये भी खबर है कि कांग्रेस भी उनसे बात करने की कोशिश कर रही है। सभी लोग कर सकते हैं, इसमें क्या? அதனுடைய பொருள் என்ன? எல்லோருக்கும் பேசுவதற்கு உரிமை உண்டா, ராகுலும் பேசலாம், நாங்களும் பேசலாம்னு அர்த்தம். அதனால விஜய்க்கான ஒரு கதவை என்டிஏ திறந்து வைத்திருக்கிறது அப்படிங்கறத அமித்ஷா ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆனால் ஒரு மாதத்திற்கு முன்பு இருந்த நிலைதான் இப்போதும் தொடர்கிறது என நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறாரே. தாவேகாவுடைய நிர்வாக குழு கூட்டம் அண்மையில் நடந்தது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நிர்மல்குமார் பிரஸ் கிட்ட பேசுறப்போ ஒரு மாதத்துக்கு முன்னால என்ன நிலை இருந்ததோ அது அப்படியே தொடர்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். எங்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாதத்திற்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ நான் அன்னைக்கே சொல்லிட்டோம். அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது அந்த பழைய ஸ்டேட்டஸ்கோ அப்படியே தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஒரு பெரிய வித்தியாசமான பதிலால எனக்கு படல. இங்க அதிகாரபூர்வமா இன்னாருடன் கூட்டணி அப்படிங்கறத அறிவிக்கிற அந்த நொடி வரைக்கும் அதற்கு முந்தைய நிலைமைதான் தொடரும். Until further orders, status quo is maintained. இதுதான் எப்போதும். இன்னும் அதிகாரபூர்வமா விஜயுடன் கூட்டணி அப்படின்னு என்டிஏ அறிவிக்கல, என்டிஏவுடன் கூட்டணிங்கிறது விஜய் தரப்பு அறிவிக்கல. இந்த அறிவிப்பு வருகிற வரை இப்ப இருக்கிற நிலை தான் தொடரும். இதைத்தான் நிர்மல்குமார் சொல்லி இருக்கிறார். என்டிஏவுடன் கூட்டணி இல்லைன்னு அவர் சொல்லல, முன்னால இருக்கிற நிலைமை இப்ப தொடர்கிறது அப்படிங்கிறார். இதில் எந்த காலமும் மாற்றம் நடக்காது அப்படின்னு அவர் சொல்லல. ஸ்டேட்டஸ் கோ தொடர்கிறது, இது எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நிர்மல்குமாருடைய இந்த ஆன்சர் கொஞ்சம் டாக்டிக்கல் ஆன்சர். அவர் எதையாவது சொல்லி எங்கேயாவது மாட்டிக்காமல் சிக்காமல் ரொம்ப நழுவின மாதிரி ரொம்ப டாக்டிக்கலா ஒரு ஆன்சரை சொல்லிட்டு போயிட்டேன். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.